traders, welcome you all. This is Nigel with you from TradeBeak. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், ஐம் நாட் அ SEBI registered analyst. Do your own analysis before investing or consult with your financial advisor. ஓகே, வாங்க சார்ட்குள்ளே போவோம். அண்ட் நம்ம சேனலு பழைய ட்ரேட்பிக் சேனலை பிளாக் பண்ணிட்டாங்க. லைக் ஏதோ ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. முன்னாடியும் நம்ம ஸ்விங் ஸ்டாக்ஸ் போட்டிருந்தப்போ அந்த டைம்லேயும் இந்த மாதிரி வந்தது. ஒரு 1 week 2 week எனக்கு அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவும் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 1 week வரைக்கும் பார்ப்போம். 1 week கழிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாளைக்கு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எக்ஸ்பைரி. இன்றைக்கி எல்லோரும் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் காலையிலேயே குரூப்பில் சொல்லியிருந்தேன் எங்கே வர போகும் அப்படின்ட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. 25,867 ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ட்ராப் ஜோன் கீழே ப்ளஸ் மீடியனுக்கும் கீழே தான். ஸோ பிஇல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா வந்தது. S1 பிரேக் ஆயிடுச்சு, S2 அச்சீவ்டு, S3 அச்சீவ்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் குரூப்பில். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆல்மோஸ்ட் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஹை 170 பாயிண்ட்ஸ் ரேலிட் அப் டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் நம்ம ட்ராப் ஜோனான வந்தது. எகெயின் ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தது. S1 எல்லாம் நம்ம பக்கம் லெவல்ஸ் ரெஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னா S1 வந்தது, ரெசிஸ்ட் ஆகி அங்கே அந்த சப்போர்ட் எடுத்தது. எகெயின் மேலே போயிடுச்சு. எகெயின் அந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆனோன்னா கரெக்டாக பின் பாயிண்ட் நம்ம S2 அண்ட் அப்படியே ஒரு சைட் வைஸில் போயிடுச்சு. அண்ட் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் அரவுண்ட் at 25,841 லெவல். நாளைக்கு லெவல்ஸ் பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஜோன் வந்து 25,795 தான் நம்ம லோவர் ட்ராப் ஜோனு. அண்ட் அப்பர் ட்ராப் ஜோன் பார்த்தீங்கன்னா 25,851. ஸோ இதான் நாளைக்குள்ள நம்ம ட்ராப் ஜோன் இல்லைன்னா நோ ட்ரேட் ஜோன். பிகினர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த ஒரு சேனலுக்குள்ளே ப்ரைஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் த பிரேக் அவுட் இல்லைனா பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே படப்படன்னு போய் எடுத்துட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்படியே சைட்வேஸில் போயிடும். ப்ளஸ் நாளைக்கு புது கான்ட்ராக்டு ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க மெல்ட் பண்ணுவானுங்க. ஸோ குடபடன்னு போய் அந்த 9:15 கேண்டில்லே ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயும் போகல. நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது. 3 மணி 3:15 வரைக்கும் இருக்குது டைமு. ஒரு 15 நிமிஷம் பிகினர்ஸ்க்கு சொல்கிற மாதிரி தான். ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க மார்க்கெட்டை. அது பாட்டு எங்கன்னா போட்டோம். 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளேயே ஸ்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ். நாளைக்குள்ள நம்ம ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 51 பாயிண்ட்ஸு. ஷார்ட் ரேஞ்ச் புரியாதவங்க அது செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது பார்த்துங்க, கிளியர் ஆகிடும். அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டை புல்லிஷாக இருந்ததுன்னா நம்ம 25,850க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் ஆகுனா சி சைடில் நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சொல்கிறது தான் 10% வந்ததுன்னா புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க, கிடச்ச ப்ராஃபிட்டும் போயிடும். இது எல்லா வீடியோலையும் தான் சொல்லிகிட்ருக்கேன். பட் ஒவ்வொரு மெசேஜஸ் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எடுத்தேன், அதுக்கப்புறம் விட்டேன். அதுதான் சொல்கிறது, ஒரு ட்ரேட் எடுங்க இல்லை 2 ட்ரேட் எடுங்க, அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,903. அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நீங்கள் தான் கிங். இல்லை ஓவர் ட்ரேடிங் பண்ணி நம்ம புரோக்கரை தான் நீங்கள் பணக்காரனாப்பீங்க. நீங்கள் விட்டுருவீங்க எல்லா பைசாவும். ஸோ பார்த்துக்குங்க. அண்ட் நம்ம R1 பிரேக் ஆகி ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,961. அண்ட் நாளைக்குள்ள நம்ம ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் R3 26,012. ஸோ இதான் நாளைக்குள்ள நம்ம 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. அண்ட் அந்த மீடியன் மேஜர் ரெசிஸ்டன்ஸு மேஜர் சப்போர்ட்டு அந்த லெவல்ஸ் எல்லாமே ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் கிடச்சிரும் உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பிஇ இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்கன்னா இந்த 25,795 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அண்ட் அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகணும். அப்படி லோ பிரேக் ஆகி போகுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கக்கூடிய
இடம் பார்த்தீங்கன்னா 25,742. அந்த லெவலையும் பிரேக் ஆகி கீழே போகுது அப்படின்னா நம்ம அடுத்த சப்போர்ட்டு S2. S2 பார்த்தீங்கன்னா 25,689. நாளைக்குள்ள S2 அண்ட் நாளைக்குள்ள நம்ம ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா S3 25,636. ஓகே, ஸோ இதான் நாளைக்குள்ள 3 சப்போர்ட் லெவல்ஸு, 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு அண்ட் நம்ம ட்ராப் ஜோன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அண்ட் உங்கள் சைடில் நீங்களும் ஒரு அனாலிசிஸ் பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and do share with your friends. Thank you. See you in the next video. Bye.